மகிழ்ச்சியான நாளுக்காக தேவனை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களோடு இந்த நல்ல ஊழியர் கூடுகையிலே பங்கெடுக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் இணைந்து தேவனை மகிமைப்படுத்துவது நமக்கு கிடைத்த ஒரு மேலான பாக்கியம். ஆமென். அறிமுகமான எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே விதமான ஊழியங்களை நிறைவேற்றும்படியான சித்தம் கொண்ட பரலோக தெய்வத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை அன்போடு அழைத்த அருமையான பாச செல்வின் அவர்களுக்காக நன்றி. ஜெபத்தோட்டத்தில் வைத்து அவர்களை சந்தித்த போது அவங்க சொன்னாங்க, இப்படி ஆகஸ்ட் 4ஆம் தேதி எங்கள் ஊழியர் ஐக்கியத்தில் செய்தி கொடுங்கன்னு சொல்லி நானும் சரியென்று அவங்க சொன்னபோது ஒத்துக்கொண்டேன். கர்த்தர் இந்த காலங்களை சமயங்களை நமக்கு அனுகூலமாய் வாய்க்க பண்ணினார். இந்த ஐக்கியத்தில் உள்ள தலைமை பொறுப்பில் நிர்வாக குழுவில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்காக, அன்பு தகப்பன்மார் எல்லாருக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கனத்துக்குரிய ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்கும் தேவ சமூகத்திலிருந்து ஸ்தோத்திரங்களையும் துதியும் செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். தேவன் நாம மகிமைப்படுவதாக. இப்படி ஊழியர் கூடுகன்னு சொன்னோடனே என் மனைவி உற்சாகமாயிட்டாங்க. அப்போ நானும் வர்றேன் அப்படின்னு. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி நானும் குடும்பமாய் இவ்விதமான இந்த ஊழியர் ஐக்கியத்தில் பங்கெடுக்க கர்த்தர் பாராட்டின தயவுக்காக நன்றி சொல்லுகிறேன். எங்கள் தென்காசி தாலுகாவிலும் இப்படி ஒரு நல்ல ஊழியர் ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கிருபையாய் பல மூத்த ஊழியர்கள் மத்தியில் அடியேனே அந்த தாலுகா ஐக்கியத்தின் தலைவராக நிறுத்தி ஐக்கியத்தை திறம்பட கொண்டு போக கர்த்தர் கிருபை செய்கிறார். நாளைய தினம் எங்களுக்கு கூடுகை. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். உங்களை எல்லாரும் பார்க்கறதுல கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை நான் வாசித்து தேவ வார்த்தையை நம்ம தியானிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தந்து நடத்துவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். எனக்கு குறித்த நேரத்துக்கு முன்னவே தந்துட்டீங்க. அப்போ நான் குறித்த நேரத்துக்கு முன்னமே உங்கள் கையிலையும் கொடுக்கணும். ஸ்தோத்திரம். ஆமாம், ஏன்னா 1:20 முடிக்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன டயத்தை சொல்லிட்டோம்னா நீங்களும் நம்பிக்கையோடு இருப்பீங்க. பரவாயில்ல, இது நல்ல ஊழியக்காரர் டயத்துக்கு முடிப்பாரோன்ட்டு. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எப்போதுமே எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது, நேரத்துக்கு பிரசங்கத்தை முடித்தா அவருக்கு பேர் பிரசங்கியான், நேரத்துக்கு அப்புறமும் பிரசங்கத்தை கொண்டு போனால் அவருக்கு பேர் அதிக பிரசங்கியான். அதனால் என்னை அழைக்கும்போது எங்கள் ஐக்கியத்தில் அதிக பிரசங்கம் பண்ணுங்கன்னு அழைக்கலை. ஆகையினால நம்ம டயத்துக்கு முடிப்போம். ஒரு 1:05 வரைக்கும் நம்ம பிரசங்கத்தில் போவோம். அப்புறம் ஒரு 10-15 நிமிடங்கள் ஜெபத்தில் போய் 1:20 நான் கொடுப்பேன். நான் வரும்போதே பார்த்தேன் சாப்பாடெல்லாம் வந்துட்டு. அப்போ நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடித்தாலும் நமக்கு பசியாறலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில நேரம் சொல்லுவாங்க, சாப்பாடு வரலன்னு 10 நிமிஷம் கொண்டு போங்க அப்படின்னு. அது மாதிரி அதுக்கு இங்கே வழியே இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தர் நான் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். ஆமென். 66ஆம் சங்கீதத்தினுடைய 12வது வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்து இணைந்து வாசிக்க போகிறோம். ரொம்ப ஆசீர்வாதம். கர்த்தர் நல்லவர். நம்மெல்லாம் ஊழியர்கள், விசுவாசிகளுக்கு நன்மாதிரிகள். ஆகையினால நம்ம யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஊழியராக இருந்தாலும், தெரிஞ்ச வசனம் தெரிஞ்ச பகுதியாக இருந்தாலும் நம்ம பைபிளை திறக்கணும், நம்ம வசனங்களை வாசிக்கணும். நமக்கு தெரியும், ஆனாலும் நான் சொல்லணும், அது என்னுடைய கடமை. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். இப்போல்லாம் சில இடங்களுக்கு பிரசங்கத்துக்கு போகிறேன், மேடையில் இருக்கிற சிலரே பைபிள் திறக்கிறது இல்லை. ஆமாம். அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, நாளைக்கு மேடை பக்கம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லுவேன். கூட்டம் நான் அந்த அழைச்ச ஊழியிட்ட சொல்லுவேன், கூட்டம் வெற்றியாக இருக்கணும்னா மேடையில் நல்ல ஜெபம் உள்ளவங்க, நல்ல பைபிள் திறந்து நல்ல நம்ம கூட வாசிக்கணும். ஆமே நல்லேலியா போடுற பார்ட்டிகளாக மேடையில் வச்சா கூட்டம் வெற்றி ஆகும். அல்லேலூயா. ஒரு ஸ்தாபன தலைவர், அவர் தலைவர்னு எனக்கு தெரியாது. நான் வேறு மேடையில் பேசிகிட்டு இருந்தாங்க பாருங்க, நான் மைக் அங்கே வச்சுட்டு போய் சொன்னேன், நாளைக்கு மேடை பக்கம் வந்துடக்கூடாதுன்னு. சாப்பிட உட்காரும் போது தான் தெரியுது அவர் இந்த ஸ்தாபன தலைவர்னு. அப்புறம் என்ன தலைவர் சொன்னார், நீ இவன் இந்த நம்ம ஸ்தாபனத்துக்குள்ளே ஒரு நாளும் ஏற்றவே கூடாதுன்னு. ஒரு 2 வருஷமாக அந்த ஸ்தாபனத்து பக்கமே நம்மளை எந்த கூட்டத்துக்கு கூப்பிடலை. ஆனால் இப்போ 2 வருஷமாக முழுக்க அந்த ஸ்தாபனத்துக்குள்ளே தான் சுற்றி வாரேன். எனக்கு டேட்டு வாங்கி கொடுக்கறதே அவர் தான். ஸ்தோத்திரம். அவருக்கு என்னன்னா, நம்மளையும் ஒருத்தன் திட்டிவிட்டானே, அப்போ அவங்ககிட்ட ஏதோ இருக்குன்னு. அதனால் திட்டுறவங்களுக்கு கூட ஒரு மவுஸ் இருக்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால் என்னுடைய ஆசை, நம்ம எல்லாரும் பைபிளை வாசித்து வசனங்களை கவனிக்கிறது ரொம்ப ஆசீர்வாதம். ஆமென். ரொம்ப அழகான ஒரு வசனம், பல முறை நம்ம வாசித்திருக்கிற வசனம்.
இந்த ஊழியர் கூட்டத்துக்காக தேவ சமூகத்தில் நான் ஜெபத்தோடு கடந்த நாட்களில் பெங்களூர் பட்டணத்தில் ஊழியத்தை முடித்து என்னுடைய பயணத்தில் இந்த ஊழியர் கூட்டத்தை நினைத்து ஜெபித்து கொண்டே வந்தபோது இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு ரொம்ப அழுத்தமாக வைத்து கொண்டே இருந்தார். ஸ்தோத்திரம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இந்த வசனம் எனக்கானது என்கிறத ரொம்ப உணர்ந்தேன். ஒவ்வொரு பகுதியும் என்னோடு கர்த்தர் அதிகம் இடைப்பட்ட வசன பகுதிகள். ஆகவே நிச்சயம் இது நமக்கு இன்னைக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். தேவநாமம் மகிமைப்படுவதாக. 66ஆம் சங்கீதத்தின் 12ஆம் வசனம் நாம் இணைந்து வாசிப்போம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஹல்லேலூயா. ரொம்ப அழகான வசனம். பல முறை நம்ம வாசித்திருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தை நான் இந்த ஊழியர் ஐக்கிய கூடுகைக்காக அப்படின்னு கர்த்தர் பிரசங்கிக்கும்படி வழி நடத்தி வாசித்த போது பல காரியங்கள் என்னை மகிழ்ச்சிக்குள்ளாக்கினது. நம்பிக்கை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் பேசினார். ஒரு மனிதருடைய சாட்சி, தான் கடந்து வந்த பாதையை அவர் 3 பகுதிகளாக பிரித்து சொல்லுகிறார். ஒன்று, ஒரு காலத்தில் மனுஷங்கள்லாம் எங்கள் தலை மேலே ஏறி போனாங்க அப்படின்னு. அப்புறம் சொல்கிறாரு, அவங்க ஏறி போன நிலையில் நாங்கள் சில பகுதிகளை கடந்து வந்தோம், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஆனால் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோன்னா, செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை 3 பகுதிகளாக தெய்வம் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஒன்று அனுமதி, இரண்டாவது அனுகூலம், மூன்றாவது அடுத்த நிலை. ஸ்தோத்திரம். இன்றைய செய்தியின் தலைப்பு அதுதான், அனுமதி, அனுகூலம், அடுத்த நிலை. ஒரு தடவை நம்ம எல்லாரும் இதை நம்ம ஊழியத்தின் மேல் அறிக்கையிட்டு சொல்லிடுவோமா? அனுமதி, அனுகூலம், அடுத்த நிலை. நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு பாஸ்டர் கையை பிடிச்சி அவங்கள முகமலர்ந்து சிரித்த முகத்தோடு சொல்லலாம், கர்த்தர் நம்மை ஊழியத்தில் அனுமதிக்கிறார், அனுகூலங்களை தருகிறார், அடுத்த நிலைகளுக்குள்ள நம்மை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தினது. இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா, அவர் அனுமதிச்சதுனால சில மனுஷர்கள் நம்ம மேலே ஏறி போனாங்களாம். நம்ம நினைக்கும் நம்ம பலவீனப்பட்டதுனால அவங்க ஏறினாங்களோ, அல்லது நம்மளை விட அவங்க பலத்ததுனால ஏறினாங்களோன்னு ஆண்டவர் சொல்றார். இல்லை இல்லை இல்லை, நான் தான் அனுமதிச்சேன். போ, இந்த ஊழியத்தின் மேலே ஏறி நட, ஒரு 6 மாதம் இவனை வாட்ஸ்அப்பில் வச்சு செய். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த ஒத்த பிரசங்கத்தை வச்சு அவனை கழுவி ஊத்து. ஸ்தோத்திரம். சிலரை அனுமதிக்கிறார். தேவன் அனுமதிக்கிற காரியங்கள் நமக்கு பல நேரங்களில் புரிகிறதில்லை. ஆமென். சில நேரம் புரிகிறதில்லை. ஆனால் கர்த்தர் நம்மை ஏதேனும் பாதைகள் வழியே அனுமதிப்பாரே என்றால் ஒரு நாளும் அந்த பாதைகளில் நம்மை அழிந்து போக விட மாட்டார். தேவன் அனுமதித்த பாதைகள் நம்ம வேதத்தில் பார்க்குற அத்தனை அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு பகுதி இந்த அனுமதிக்கப்பட்ட பகுதினே இருக்கும். பாருங்களேன், அனுமதிக்கப்பட்ட பகுதி. தேவனே அவர்களுக்கு அவைகளையெல்லாம் அனுமதிக்கிறார். ஸ்தோத்திரம். சீமேயி என்னை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தரே சொன்னார். யார் சொல்றா? தாவீது சொல்றாரு. ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். நம்ம 2 நாள் மட்டும் பாஸ்டரா இல்லாம இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? எத்தனை சீமேயி இருக்கானுங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆமா. ஸ்தோத்திரம். கொஞ்சம் நம்ம மேலே இருக்கிற கிருபை குறைஞ்சிட்டு பிரசன்னம் குறைஞ்சிட்டுன்னு மட்டும் 4 பேர் பேச தொடங்குனா எத்தனை சீமைகள் எழும்புவாங்க தெரியுமா? ஆனால் ஒன்று, தேவன் என்னை அனுமதிக்கிற எந்த பாதையின் வழியும் நான் மன நிறைவோடு கடந்து போக பழக வேண்டும். அல்லேலூயா. சரி, தேவன் நம்மை ஊழியத்தில் அனுமதிக்கிற சில பாதையில் நாம் எதிர்பாராத காரியங்கள் நமக்கு நடக்கக்கூடும். நாம் ஆமென் ஸ்தோத்திரம், நாம் கிரகிக்க முடியாத, புரிந்து கொள்ள முடியாத காரியங்கள் நடக்கக்கூடும். ஆனா தேவன் அனுமதித்த பாதையில் ஒரு 5 சத்தியம் நமக்கு புரிஞ்சிருக்கணும். ஒரு வசனத்தின் அடிப்படையில் நம்ம அதை கொஞ்சம் கவனிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். நமக்கு இது ரொம்ப பரிச்சயமான வசனம். ஆனா தேவன் அனுமதித்த பாதையில் தேவன் அனுமதித்த பாதையில் நம்ம கவனிக்க வேண்டிய 5 முக்கியமான ஸ்தோத்திரம் காரியங்கள்
காரியங்கள் அல்லது சத்தியங்கள் இந்த ஒரு வசனத்துக்குள்ள கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். பரிசுத்த தெய்வம் அந்த வசனங்களை புரிந்து கொள்ள ஊழிய பாதையில் தேவன் அனுமதித்த பாதையில் மனநிறைவோடு செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. எல்லா மனிதர்களுக்குமே வாழ்க்கையில் 2 பகுதி இருந்தது. எல்லா தேவ மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் 2 பகுதிகள் இருந்தது. ஸ்தோத்திரம். முதல் பகுதி மனிதர்களால் அல்லது சத்துருக்களால் அவர்களுக்கு நேரிட்ட மோசம். ஆனால் வாழ்க்கையின் அடுத்த பகுதியை பார்த்தா அத்தனை பேரையும் அமைதியாக உட்கார வச்சுட்டு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நடப்பிக்கிற மேன்மைகளை எல்லாம் பார்க்க வச்சு தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அனுமதித்த பாதையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 5 சத்தியங்கள் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு. ஆமா, நம்பர் 1, அனுமதிக்கப்பட்ட பாதையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் சத்தியம், இது புதிதல்ல. இது புதிதல்ல. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஊழியத்தில் போராட்டம் வர்றது புதுசு இல்லை. ஊழியத்தில் 4 பேர் எழும்பி எதிர்க்கிறது புதிதல்ல. ஆனா சாத்தான் நம்ம கிட்ட சொல்றது என்ன தெரியுமா? ஒருத்தருக்கும் வராத போராட்டம் ஊழியத்தில் உனக்கு வந்திருக்கு. சில நேரம் நம்ம சாட்சி சொன்னா சொல்லுவோம் பாருங்களேன், சரித்திரத்தில் எவரும் பார்க்காத போராட்டத்தை என் ஊழியத்தில் பார்த்தோம்னா ஆண்டவர் தலையில் அடிச்சுக்கிடுவார், வடிகட்டுன்னு பொய்ய சொல்றாம்டா அப்படின்னு. சாத்தான் சந்தோஷப்படுவான், வெரி குட், நம்ம டீலிங் ஒர்க் ஆயிருக்குன்னு. உண்மையிலே இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் எனக்கு இப்படி காட்டினாரு. இந்த டிங்கரிங் வேலைக்கு போயிட்டு வந்த வண்டியை நம்ம பார்த்துருப்போம் தானே, டிங்கரிங் வேலைக்கு போயிட்டு வந்த வண்டி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் வாகனம் வச்சிருக்கோம். எத்தனையோ நேரம் என்ன செஞ்சுருப்போம், முயற்சியெல்லாம் எடுத்திருக்கோம். முட்டுனா என்ன ஆகும், மோதுனா என்ன ஆகும், கொண்டு போய் வேலைக்கு விட்டா அவன் பெர்ஃபெக்டாக அதை செய்கிறது இல்லை. இயன்ற அளவு தட்டி எடுத்து கொண்டு வருவான். ஆனால் அங்கே இருக்கிற சின்ன சின்ன அந்த பழுதெல்லாம் சரி பார்க்கறதுக்கு மேலே லப்பம் வைப்பாங்க. மேலே என்ன வைப்பாங்க? லப்பம். லப்பம் வச்சு வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்க்க புதுசா இருக்கும். ஆனா உள்ள இன்னும் அந்த சப்பல் நெரிசல்லாம் உள்ள என்ன செஞ்சிட்டு இருக்கும், இன்னும் இருக்கும், சின்ன சின்னதா இருக்கும். பெர்ஃபெக்டா கொண்டு வர முடியாது, புதிது போல கொண்டு வர முடியாது. உண்மையிலேயே சாத்தானை பார்க்கும்போது டிங்கரிங் வேலைக்கு போயிட்டு வந்த வண்டி மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. வண்டி டிங்கரிங் வேலைக்கு போய் சப்பல் நெரிசல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மேல லப்பம் வச்சு புது பெயிண்ட் அடிச்சு நமக்கு முன்னாடி பாடி வந்து நிக்குது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் புது பிரச்சனை. ஆண்டவர் சொல்வாரு, டே அது அடி வாங்கின வண்டி. எப்ப இருந்து? ஆதாம் முதற்கொண்டு அடி வாங்கின வண்டி. இத்தனை ஆண்டு வரைக்கும் எத்தனை ஊழியர்கிட்ட அடி வாங்கினாலும் சப்பல் நெரிசலை எடுத்து லப்பம் வச்சு பெயிண்ட் அடிச்சு வந்து நிக்குது. பாஸ்டர்மா, நம்ம சந்திக்கிற பிரச்சனை ஏற்கனவே 1000 ஊழியர்கிட்ட அடி வாங்கின வண்டி. ஹலோ, நம்ம கிட்ட வந்து அவன் சொல்றான், உலகத்துல உனக்கு தான் இந்த பாடு. நம்ம எல்லாம் சொல்லுவோம் தெரியுமா, ஏன் எதிரிக்கு கூட இந்த பிரச்சனை வரக்கூடாது பாஸ்டர். என்ன டயலாக் இது? என் எதிரிக்கு கூட இப்படி பாடு வரக்கூடாது. உண்மையில அப்படி இல்லை. கர்த்தர் நமக்கு சொல்ற முதல் காரியம், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற ஒன்றும் புதுசா வரல. அப்போ இன்னைக்கு நம்ம ஊழியத்தில் சந்திக்கிற அத்தனை பிரச்சனையும் பார்த்து சொல்லணும், ஏய் இது ஏற்கனவே அடி வாங்கின வண்டி போல இருக்குடா. அடி வாங்கி சப்புன சொம்பு இப்போ நமக்கு முன்னாடி வந்து சப்பல் எடுத்து புது பேரோடு வந்து நிற்குது. ஒரு நாளும் கர்த்தர் இந்த சோதனைகளில் இந்த போராட்டங்களில் நாம் அழிந்து போக விட மாட்டார். அல்லேலூயா. இரண்டாவது என்னை ரொம்ப திடப்படுத்தினது அடுத்த சத்தியம் பாருங்களேன், தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நாம் அனுமதிக்கப்பட்ட பாதையின் வழியே போகிறோமே, இதுல என்னென்ன நமக்கு நடக்குதோ எல்லாவற்றிலேயும் தேவன் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். 2 விஷயத்துல தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். என் உள்ளத்தை ரொம்ப சந்தோஷப்படுத்தின 2 காரியம். தேவன் உண்மை உள்ளவர். அனுமதித்த பாதையில தேவன் 2 காரியத்துல உண்மை உள்ளவர். ஒன்று, நம்மை அனுமதிக்கும் எந்த நிலையிலும் ஒரு அளவோடு அனுமதிக்கிறார். அவர் உண்மை உள்ளவர். அளவை தாண்டி அவர் எதையும் நமக்கு அனுமதிக்கிறதே இல்லை. 2 வசனத்தை நம்ம பைபிளில் கவனிக்க போகிறோம். ஆமென். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் சாத்தானை நோக்கி
அவனுக்கு உண்டானவை எல்லாம். ஸ்தோத்திரம். பாஸ்டர் யோபுவை குறித்து பிசாசு ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு, பாஸ்டர் யோபுவுக்கு உண்டானவை எல்லாம் ஆத்தாடி யார் கைக்கு போயிட்டு தான். இன்னும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவர் எப்போ பாஸ்டர் ஆனார்னா, நம்ம பாஸ்டர் மீட்டிங்கில் இப்படித்தானே தியானிக்கணும். பாஸ்டர் யோபுவுக்கு உண்டானவை சபை, பாஸ்டர் யோபுவுக்கு உண்டானவை வாகனம், பாஸ்டர் யோபுவுக்கு உண்டான ஈவன் குடும்பம், அப்படி. ஏன்னா யோபுவுக்கு நடந்ததில்லை. இப்போ உண்டானதை எல்லாம் தூக்கி சாத்தான் கையில கொடுத்துட்டு ஒரு அளவு வைக்கிறாரு. அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே. தேவன் நம்மை அனுமதிக்கும் எந்த பாதையிலும் அவர் உண்மையுள்ளவர். எந்த சூழல்களிலும் தேவன் நம்மை அனுமதிக்கும் அத்தனை காரியத்திற்கும் ஒரு அளவு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அளவு. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பகல் தேவ ராஜ்யத்தின் பணியாளர்களாய் இருக்கிற நமக்கு சொல்லுகிறார், ஆமென், நான் உன்னை அனுமதித்த அத்தனை பாதையிலும் ஒரு அளவு வைத்திருக்கிறேன். ஒரு அளவு வைத்திருக்கிறேன். There is a limitation for everything we are coming across. நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிற அத்தனைக்கும் ஒரு அளவு. இப்ப 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்துக்கு வந்தா, 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்துக்கு வந்தா, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, ஐயோ, இப்போ பாஸ்டர் யோபுவே தூக்கி யார் கையில கொடுத்தாச்சு? சாத்தான் கையில கொடுத்து வச்சு செய்யிடான்ட்டாரு. என்னென்ன செய்வோ செய், ஆனா ஒண்ணு, அவன் உயிர் பெறப்படாது பார்த்துக்க. எனக்கு பெரிய நிச்சயம், நம்ம சாவ போறது இல்லை. ஆமேன்னு சொன்னவங்களை மட்டும் உயிரோட வையும் ஆண்டவரேன்னு ஒரு ஜெபம் பண்ணோன்னு வைங்களேன், நம்ம எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோம். நம்ம சாவ போறது இல்லை. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில வியாதி, மருந்து இல்லை, மருத்துவர்கள் இல்லை. உண்மையில் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் சாத்தானுக்காக பரிதாபப்பட்டேன். ஏன் தெரியுமா? இப்ப பிரச்சனையில் இருக்கிறது யோபு இல்லை, பிரச்சனை இருக்கிறது யோபு இல்லை. இப்ப பிரச்சனைக்குள்ள இருக்கிறது யாரு? பிசாசு. சார், யோபுவை அடிக்கணும், ஆனா அவன் சாவப்படாது. இப்போ அவன் உட்கார்ந்து யோசிக்கணும், இவனுடைய மென்டல் பவர் எவ்வளவு, இந்த பாடியுடைய பவர் எவ்வளவு, இவன் ஹார்ட் எவ்வளவு தாங்கும். ஃபீலிங்ல உண்மையிலே சொல்றேன், சாத்தான் துடிச்சுட்டு இருப்பான். டே, செத்துக்கிட்டு போயிடாதடா, பொண்டாட்டி சொன்னான்னு கூட என்ன செஞ்சிடாத, செத்து போடாத. உன்னையும் கையில கொடுக்கும் போதே சொல்லி கொடுத்திருக்காரு, உயிர் போக கூடாது. தோத்துறோம் பாஸ்டர், ஊழியம் போகலாம், உயிர் போகாது. உடன் இருப்பவர்கள் போகலாம், உயிர் போகாது. அல்லேலூயா. உயிர் இருக்குன்னா ஊழியம் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. நமக்கு சொல்லுவாங்க வேற, உடன் இருந்ததெல்லாம் போயிட்டு, அது போயிட்டு, இது போயிட்டு, நம்ம சொல்லணும், ஏ உயிர் போகக்கூடாதுன்னு சொல்லியாக்கும் என்னை உன் கையில் கொடுத்துருக்காரு. சாவ போறது இல்லை. ஸ்தோத்திரம். ஊழியம் செஞ்சு எனக்கு வியாதியா? வியாதிலாம் நம்மளை கொல்ல போறது இல்லை. ஐசியூ வரைக்கும் போகணும். டாக்டர் 4 மணி நேரம் தான் உயிர் இருக்குன்னு சொல்லுவார். அதுக்காக செத்துருவோன்னு அர்த்தம் இல்லை. அவர் கொடுக்கும் போதே சொல்லியிருக்காரு ஒரு அளவு. நான் உண்மையிலே இதெல்லாம் நடக்கும் போது சாத்தான் என்னெல்லாம் அளந்து அடிச்சிருப்பான். யோபுவை அடிச்சுட்டு செக் பண்ணியிருப்பான். பாடி செத்துருமா, உயிர் பிழைக்குமா, உயிர் கிடக்கணும்டா சொல்லிலாம் கொடுத்துருக்கிறாரு. பாஸ்டர், ஊழியத்தில் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம இந்த வார்த்தை நம்மளை கொன்னுரும்னு. சாவே மாட்டோம் பாஸ்டர். நம்மளை பேசிட்டு அவன் சாவான ஒழிய நம்ம உயிரோட தான் இருப்போம். நமக்கு எதிர ஏதாவது செஞ்சுட்டு அவன் தான் நொந்து போய் ஊரை விட்டு போவான ஒழிய நம்ம அங்கதான் இருப்போம். ஏன்னா நம்மளை அனுமதிக்கும் போதே அளவோடு அனுமதித்திருக்கிறார். ஆண்டவரே, எங்க பாஸ்டர் மாமாவுக்கு மட்டும் கொஞ்சம் காது கேளாது இருப்பதாக. இப்போ உங்களுக்கு காது கேட்காதுன்னு பாஸ்டர், பொண்டாட்டியை நம்மளை 1000 பேசினாலும் சாவ மாட்டோம் பாஸ்டர். கேட்கல உங்களுக்கு பாருங்க, ஆனாலும் சிரிக்காங்க. உண்மையில ஊழியத்தில் எத்தனை இழப்பு நமக்கு வந்தாலும் மறிப்பதில்லை. தெய்வம் இந்த வார்த்தை எனக்கு என்னுடைய பிரயாணத்தில் சொல்ல சொன்னார். ஊழியர்களாகிய நமக்கு கர்த்தர் சொல்றாரு, எதையோ இழந்துட்டோ நினைச்சு பறிகொடுத்த நிலையில் இன்னைக்கு பகல்ல இருப்பீங்கன்னா கர்த்தர் சொல்றார், உயிர் இருக்கிற வரைக்கும் ஊழியம் இருக்கு.
இடம் போகலாம், பில்டிங் போகலாம், ஜனம் போகலாம். நான் கஷ்டப்பட்டு உழைச்சி ஆத்துமா போயிட்டு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், உன் ஆத்துமா உனக்குள்ள இருக்குல்ல, சந்தோஷப்படு. என் ஆத்துமா எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் எனக்கு கர்த்தர் ஆத்துமாக்களை தருவார். திரும்ப எனக்கு ஒரு தரிசனம், புதுப்பித்தல், ஊழிய வளர்ச்சி உண்டு. ஓ அல்லேலூயா. நான் உண்மையிலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். ஏன் தெரியுமா? அனுமதிச்சாலும் அளவுக்குள்ள வச்சு அனுமதிக்கிறார் பாருங்களேன். சரி, ஒன்று அனுமதிக்கிற தேவன் சொல்றாரு, நான் இது புதிதல்லன்றாரு. ரெண்டாவது சொல்றாரு, நான் உண்மையுள்ளவர். எப்படி உண்மையுள்ளவர்? அளவோடு அனுமதிக்கிறதுனால அவர் உண்மையுள்ளவர். ரெண்டாவது ஸ்தோத்திரம், அவர் எங்கெல்லாம் நம்மளை அனுமதிச்சாலும் திரும்பி வருதலின் உத்தரவாதம் கொடுக்கிறார். திரும்பி வருதலின் உத்தரவாதம் தமிழில் நமக்கு சரியா புரியாது, இங்கிலீஷில் சொன்னால் ரொம்ப தெளிவாக புரியும். ரிட்டன் டிக்கெட்டோட நமக்கு அங்கே அனுமதிக்கிறார். ரிட்டன் டிக்கெட். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? உண்மையில் இந்த பீடத்தில் இந்த வார்த்தையை பேசுறது நான் ஆவியில் சந்தோஷப்படுறேன். ரிட்டன் டிக்கெட்டுங்கிற வார்த்தையை சிலருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசன ப்ராஃபட்டிக்கல் வேர்டாக கர்த்தர் தர்றதை நான் உணர்றேன். நம்ம தானியலை உலகம் நினச்சது தானியல் சிங்கக்கேபி வரைக்கும் போவான், சிங்கம் சாப்பிடும்னு. சிங்கக்கேபிக்கு உள்ள ரிட்டன் டிக்கெட்டோட கர்த்தர் நின்னார். நீ இது வரைக்கும் வாத்தங்க, உன்னைய திரும்பி போகிற டிக்கெட் உனக்கு தர்றேன்னு. அக்கினி சூளையை 7 மடங்கு சத்துரு ஆமேன் ஆக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நான் ரிட்டன் டிக்கெட்டோட உள்ள வாக்கிங் போயிட்டு இருக்கேன், நீ உள்ள வா, உனக்கு நான் ரிட்டன் டிக்கெட்டை தரேன், திரும்பி போவேன்னு. ஊழியத்தில் நம்ம திரும்பி வரக்கூடிய பாதைகளை ஏராளம் தாராளமாய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறோம். ஊழியம் ஒன்மே இல்லை, we will come back. திரும்பி வருவோம். தாவீது ராஜ்யத்தை இழந்து போகிறாரு. சீமையின்னு ஒரு பார்ட்டி அவனை என்ன தைரியத்தில் திட்டுறான் தெரியுமா? திரும்பி வர போறது இல்லை. இது ஒன் வே. இதுல போயிட்டு தாவீது இனிமேல் டெட் பாடியா தான் வருவார்னு அவன் நினைச்சான். வயசாயிட்டு கிழவன் ஆயிட்டான், பெத்த பிள்ளைய எழும்பிட்டான் தெரியுமா? ஊழியத்துல நம்ம பிள்ளை மட்டும் நமக்கு எதிராக ஒத்த வார்த்தையை பேசட்டும், என்ன சந்தோஷம் தெரியுமா? சபையில சிலருக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? ஃபெல்லோஷிப்ல சிலருக்கு அப்பன் சபை 2ஆவது போது 4 மீன் நமக்கு கிடைக்கும்னு. பெத்த பிள்ளைய வச்ச கர்த்தர் அடிச்சாரா? என்ன வரத்து வந்தான் சிங்காசனத்தில் இருக்கும்போது? ஓடல, மலைக்கு ஓடுதியா சீமை. அவன் நினைச்சா இது ஒன் வேன்னு. அவனுக்கு தெரியாது மலைக்கு போனதுக்கு அப்புறம் ரிட்டன் டிக்கெட்டோட கர்த்தர் திருப்பி அனுப்புவாருன்னு. மீண்டும் சிங்காசனம், மீண்டும் ராஜரீகம், மீண்டும் ராஜ்யபாரம். கை உயர்த்தோராமே. இன்னைக்கு பகல் பரிசுத்த ஆவியானவர் இதை ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக நமக்கு சொல்லுகிறார். நான் திரும்பி வருதலின் உத்தரவாதத்துடன் இதில் உன்னை அனுமதிக்கிறேன். திரும்பி வருதலின் உத்தரவாதம். ஒரு நிமிடங்கள் கொஞ்சம் ஆவியில் நிரம்பி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். நீர் எனக்கு உண்மை உள்ளவர், 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 நீர் எனக்கு உண்மை உள்ளவர் ஆண்டவர். மகலபரா தியந்தரபா ரெகலா துரபா ஷெகேனே லேகேரியந்தரோ. அனுமதித்த பாதையின் வழியே ஆவியானவர் சொல்லுகிறார், நம்பிக்கையோடு பயணியுங்கள், நம்பிக்கையோடு பயணியுங்கள். இந்த பாதை முடிவுக்கு நேராக அல்ல, திரும்பி வருதலுக்குரியது, திரும்பி வருதலுக்குரியது. Mako shekunur yamtala bahan yamturaba lepro lodore baun yantur hele kene mot yantoro lanma habuna ma shikan yatana rahat yandaleraba e bahadura khanadu yantaraba. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. அனுமதிக்கிற பாதையில என் கர்த்தர் எனக்கு உண்மை உள்ளவர். அவர் அளவுடன் அனுமதித்து உண்மையுள்ளவருங்கிறத காட்டுறாரு. திரும்பி வருதலின் உத்தரவாதத்தை எனக்கு தந்து தாம் உண்மையுள்ளவர் என்கிறத காட்டுகிறார். நாம் திரும்பி வருவோம். நம் ஸ்தானத்தில் வேற எவரையும் கர்த்தர் நிறுத்த போகிறது இல்லை. நாம் திரும்பி வரும் வரை நம் ஸ்தானம் நமக்காக காத்திருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, மூன்றாவது இந்த அனுமதிக்கப்பட்ட பாதையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மூன்றாவது சத்தியம், ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையில் நம்ம இப்படி வாசிக்கிறோம், எனக்கு திராணி உண்டு.
ரொம்ப அழகான வசனம் பாருங்க, அந்த 1 கொரிந்தியர் 10:13 உங்கள் திராணிக்கு. எனக்கு அந்த வார்த்தையை தாண்டி போக முடியல பாஸ்டர். உங்கள் திராணி, உங்கள் திராணி. என்னை ஆண்டவர் ஒரு 50 தடவையாவது அதை வாசிக்க வச்சார். அப்போ சொன்னார், உன் திராணி என்னன்னு எனக்கு தெரியும். அப்போ நமக்கு அவர் அனுமதிக்கும் போதே எதைத்தான் அனுமதிக்கிறாரு? இவ்வளோ உயரம், இவ்வளோ வெயிட்டு, இதெல்லாம் என் பிள்ளை அடிக்கும் தெரியும். அல்லேலூயா. நம்ம தான் சொல்கிறோம், முடியல ஆண்டவரே, ஓடிடலாமான்னு பார்க்க. இந்த மாதத்தோட போதும், ஆகஸ்டோட போதும், செப்டம்பரில் நான் வேற ஊருக்கு போகலாம்னு நினைக்கேன். ஆமாம், தலைமைக்கு எழுதியிருக்கேன், கேட்டிருக்கேன். அல்லது நீராவது கொண்டு என்னை எங்கேயாவது விட. கர்த்தர் சொல்ற, இல்லையே, நான் உன் திராணி அறிஞ்சு தானுங்க கொண்டு வந்து விட்டேன். உன் எபிலிட்டி எனக்கு தெரியுமே. அப்போ தேவன் நமக்கு சொல்ற 3வது காரியம், நமக்கு திராணி இருக்கு. 4வது அதே வசனத்தில் அடுத்த வாக்கியம் சொல்லுகிறது, ஆமென், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவரே இடம் கொடுக்க மாட்டாராம். இல்லை, ரொம்ப அழகா இருக்குது. இந்த ஒரு வசனத்துக்குள்ள உண்மையிலே நம்ம ஊழியத்துக்கான அத்தனை போஷாக்கையும் கர்த்தர் வச்சிருக்கிறத நான் உணர்கிறேன். அவர் சொல்றார், நானே தடுக்க. என்னை தாண்டி ஒன்று வருதுன்னா ஒன்னால அடிக்க முடியும், ஜெயிக்க முடியும், நிற்க முடியும், செய்ய முடியும். அல்லேலூயா. 5வது, தப்புவீர்கள், சிக்குவதில்லை. அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவா. தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டாக்குவார். அவர் அனுமதிக்கிறதுக்குள்ள இதெல்லாம் கர்த்தர் நமக்கு தருகிறார். 5 காரியம், இது புதிதல்ல. 2வது, கர்த்தர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். 3வது, எனக்கு திராணி உண்டு. 4வது, மிஞ்சினதை அவரே தடுப்பார். 5வது, நான் சிக்குவதில்லை, தப்புவே. இருக்கிற இடத்துல கண்களை மூடி வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி 2-3 நிமிஷம் இதை நம்ம ஜெபமாக்கணும்னு நான் ஆவியில உணர்த்தப்படுகிறேன். ஆவியில உணர்த்தப்படுகிறேன். ஆவியில உணர்த்தப்படுகிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க ஊழிய பாதையில குறுகலப்பா, கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும். மறுபடியும், அனுமதித்ததெல்லாம், அனுமதித்ததெல்லாம், ஹல்லேலூயா, நடத்திடும் பாதைகளும் தெய்வமே. அனுமதித்ததெல்லாம் ரிவனஹதா, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய்
சொல்லுவோம். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் இருக்க பயமே. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க. ஓ, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் உங்க கைகள் எங்க ஊழியத்துல குறுகவே இல்லப்பா. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. பலமுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான. அறிக்கையிடுவோம் என் ஊழியத்துல, ஆண்டவரே பலமுள்ளவன் பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான. லேசான காரியம், லேசான காரியம், இதுவும் லேசானதுப்பா, லேசான காரியம், இதுவும் லேசான காரியம். பலமுள்ளவன் பலமுள்ளவன் இயேசுவே. ஊழியத்தில் நாங்கள் சந்திக்க அத்தனை பிரச்சனைகள் மத்தியில் அறிக்கையிடுகிறோம். ஓ, யாராயிருந்தாலும் உதவிகள் அளவுடன் அனுமதிக்கிறவர், அளவுடன் அனுமதிக்கிறவர். ஆண்டவர் திரும்ப அந்த வார்த்தை நினைப்பூட்டுகிறார். லேசான காரியம் ஊழியத்துல கர்த்தர் சொல்லுகிறார். கடினம் அல்ல, அது கடினம் அல்ல, அது கடினம் அல்ல. என் அனுகூலங்களை நான் தருவேன். லேசான காரியம். ஆஹா, அல்லேலூயா. கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. அனுமதிக்கப்பட்ட பாதை குறித்த கேள்விகளை கர்த்தர் இந்த பகல் காலம் எங்களுக்கு அவன் தெளிவாக்கினீர். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெகாலதன ரபஷியந்தலதரபா. நிமிஷம் அப்படியே ஜெபமாக்கிடுவோமா? வலது கரத்தை ஆண்டவருக்கு நேரம் உயர்த்தி, ஆண்டவரே நீங்க அனுமதித்த பாதையில் எனக்கு அளவு உண்டு, எனக்கு அளவு உண்டு, எனக்கு திராணி உண்டு, எனக்கு திரும்பி வருதலின் உத்தரவாதம் உண்டு. திரும்பி
வருதலின் உத்தரவாதம் உண்டு. கொஞ்சம் ஆவியில நிரம்பி தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம். இந்த ஊழியம், இந்த தரிசனம், இந்த அழைப்பு, இந்த அபிஷேகம், இந்த பாதை ஒரு நாள் தோல்வியில் முடியாது. ஒரு நாள் தோல்வியில் முடியாது. தோல்வியில் முடியாது. தோல்வியில் முடியாது. மனுஷன் ஏறி போனதோடு முடியாது. திரும்பி வருதல் காத்துற போறோ ரினம ஷஹமத்திய தரோ ரேகத்தியா தலரஹத்திய தலரோ ரே மனந்தரபோ லிபக்கர ஹத்துரபோ லினரதோ ரஹம ஷக்கத்தலரதே. ஹalleluya hallelujah hallelujah. யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான. தேங்க்யூ லார்ட் உமக்கது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஒரு நிறைவான தேவ பிரசன்னத்தை இந்த கூடுகையில் நான் பலமாய் உணர்கிறேன். மெய்யாகவே அவர் நம்மை அனுமதிப்பாரே என்றால், இரண்டாவது நமக்கு அனுகூலங்களை தருவார். நமக்கு அனுகூலங்களை தருவார். ஒரு 3 காரியத்தை கர்த்தர் நமக்கு அனுகூலமாய் தருவார். வேகமாய் நாம் அதை தியானிக்கிறோம். 66ஆம் சங்கீதத்தின் 12வது வசனத்தின் அடுத்த பகுதி, மனுஷர் எங்க தலைமையில ஏறி போயிட்டாங்க, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஊழியத்தில் சில கடக்க முடியாத வெள்ளங்கள், சில சந்திக்க முடியாத அக்கினிகள், whatever it might be, அத்தனையும் கடந்து வருவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். கொஞ்சம் நம்ம திரும்பி பார்த்தா எத்தனை தீ, எத்தனை தண்ணீர். ஊழியம் முடிஞ்சதுன்னு நினச்சி எத்தனை நாள் தூங்க போனோம் பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நம்மளை நிற்க பண்ணியிருக்கிறார். அதே ஊரில், அதே சபையில், அதே ஜனங்கள் மத்தியில் அல்லேலூயா நிற்க பண்ணியிருக்கிறார். ஒரு 3 அனுகூலங்கள். 1, முன் செல்லும் தேவ சமூகம் நம்மளுக்கு மிகப்பெரிய அனுகூலம். முன் செல்லும் தேவ சமூகம். Praise the Lord, praise the Lord. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். 77வது சங்கீதம் அதனுடைய 19வது வசனத்தை நம்ம கவனிக்கிறோம். 77ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம், உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை இருந்தது அப்படிங்கிற வார்த்தை. இருந்தது. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. பஸ்டமா ஊழியத்தில் கொண்டு வந்து நம்மளை நிறுத்திட்டு, இவங்களை கொண்டு வந்துட்டோமே, இவங்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம் போகிறோம்லாம் அவர் யோசிக்கிறதே இல்லை. நம்மளை கொண்டு வர முன்னிட்டே நமக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நம்மளை கொண்டு வர்றவர் கர்த்தர். அல்லேலூயா. நம்ம ஊழியம் செய்ய போகிற பகுதியை ஏற்கனவே ஒருத்தர் சந்தித்து ஆயத்தம் பண்ணிட்டு தான் நம்மளை என்ன செய்கிறார், கொண்டு வர்றார். அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொன்னார், நீ பயப்படாம பேசுப்பா. இல்லை, அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஆண்டவர் சொல்ற, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ நாளைக்கு பேச போற, பயப்படாம பேசணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பயமுறுத்துகிற பார்ட்டிகளா முன்ன உட்கார்ந்துருக்கும்னு அர்த்தம். தோத்துரும். எரேமியாவுக்கு சொல்றாரு பாருங்களேன், ஊழிய அழைப்பு, நீ போ, ஆனா அவ்வளவு வேணும் யாரு, கலக வீட்டார். தோத்துறோம். நம்ம சபைக்கு முன்னாடி சொல்லுவோம் பாருங்க, உங்களுக்கெல்லாம் நம்ம பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்குன்னு. அவங்க சொல்லுவாங்க, உங்க பிரசங்கத்தெல்லாம் கேட்க வேண்டியிருக்குன்னு சொல்றது ரெண்டாவது.
ஆனால் சில நேரம் நமக்கு மேடையில் வந்து நிற்கும் போதே இது பிரசங்க மேடையா, தூக்கு மேடையா, இதான் கடைசியா, சோழி முடிய போதாங்கிற மாதிரி. நாங்கள் பல மேடைகளை சந்திக்கிறவங்க, சில பாஸ்டர்லாம் கூப்பிட்டுட்டு சொல்லுவாங்க, இந்த சபையெல்லாம் பிரசங்கம் பண்ணி வேஸ்ட்டு பாஸ்டர். அப்புறம் யோசிப்பேன், பிறகு எதுக்கியா என்னையோ கூப்பிட்டீங்க, 17 வருஷமா இவங்களோட குப்பை கொட்டுறேன் பாஸ்டரும் பாரு. வருடாந்திர கன்வென்ஷனுக்கு யாரை கூப்பிடலாம்னு நினச்சோம். நாங்கள் சில ஊழியரை நினச்சோம், ஒருத்தரும் டேட்டு தரல, சிலர் வரமாட்டேன்ட்டாங்க. நீங்கள் ஒருத்தர் தான் சிரித்த முகத்தோடு வரேன்னு சொன்னீங்க. நான் கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன். என்ன ஆமாம், இன்டீசெண்டாக சொன்னேன்னா இழிச்ச வாயோட வர்றேன்னு சொன்னது நீர் தான். அதனால் வந்துட்டே ஒரு 3 நாள் பிரசங்கம் பண்ணிட்டு போங்க, ஒருத்தனும் ஒரு மாற்றம் வராது பாஸ்டர். அப்புறம் நம்ம தேவ சமூகத்தில் போய் உட்காந்து அழணும், ஆண்டவரே நோக்கம் இல்லாமல் என்னை கொண்டு வர மாட்டேங்கிற, நான் என்ன சபை இல்லாமல் ஊர் சுற்றிட்டு அலைகிறேன், எனக்கு பிரசங்கம். நான் அழகாக தங்கம் போல ஒரு 200 விசுவாசிகளை தந்து நான் பேசுகிற வார்த்தையெல்லாம் செதறாமல் எடுக்கிற அவ்வளவு அருமையான விசுவாசிகளை விட்டுட்டு இங்கே வந்து நிற்க ராசா, என்னை கைவிடாதிரும். எப்படியாவது இந்த 3 நாளும் கரை சேர்த்து விட்டுரும்னா மொத்த பிரசங்கத்தில் ஆமேன் வரும், அல்லேலியா வரும். நைட்டு சாப்பிடும்போது அந்த பாஸ்டர் சொல்லுவார், சொந்த பாஸ்டருக்கு ஒத்த ஆமேன் போட மாட்டானுங்க பாஸ்டர், வந்த பாஸ்டருக்கு மொத்தத்தையும் போடுவானுங்க பாஸ்டர்னு. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆமேன் அல்லேலியா போடுற அளவுக்கு பார்ட்டிக்கிட்ட விஷயம் இல்லை. ஸ்தோத்திரம். சிலர்லாம் கூப்பிடும்போது சொல்கிறது, ஒரு 5 காரியத்தை பேசுறதுக்கு உங்களை கூப்பிட்டுருக்கேன் பாஸ்டர். என்னதுலாங்க ஒரு 5 சொல்லுவாங்க. ஜெபாரியில் போன ஆண்டவர் சொல்லுவார், 5ஐயும் தொட்டுறாதப்பா, இவன் இந்த 5ஐயுமே அரைச்சி சபையை நாசமாக்கி வச்சுருக்கான். ஆமாம், தசம பாகத்தை பேசணுமா? பிரசங்கியாரை கூப்பிடுறதே எதுக்கு தான்? தசம பாகத்தை பேச. இவர் ஒழுங்காக தசம பாகம் தலைமைக்கு கரெக்டாக கொடுக்கறது தான் தானாக வரும். இவர் செய்கிறது இல்லை, ஆனால் எல்லாம் எதிர்பார்க்கறது பயங்கரமாக. அப்புறம் நேரம் ஒழுங்கு, வாய் ஓவராக, பின்னாடி ரொம்ப ஓவராக பேசுது மக்கள். கொஞ்சம் அதுகளை உங்கள் செய்தியிலே கொஞ்சம் 2 குத்து என்ன செய்யுங்க, குத்திட்டு போங்க ஃபஸ்ட்டு. பாவம், அவ்வளோ குத்துயிரும் கொலை உயிருமா கிடந்து கன்வென்ஷனுக்கு வந்திருக்கு. பிரசங்கியாரும் சேர்ந்தா இதெல்லாம் ஒரே இனம் நினைச்சிட மாட்டாங்களா? அப்போது நம்ம தேவன் காட்டுகிற வார்த்தைகளை பேசும்போது ஜனங்களுக்கு ஆறுதல் ஆகுது, திடனடைகிறாங்க, ஆவியில் பலப்படுறாங்க. அல்லேலூயா. இப்போ நமக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க, உங்களை சொல்லலை, நீங்கள் ஒன்றும் என்னை ஒரு மாதிரி முளைச்சிடக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்ம சேர்ந்து இப்போ பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு பாதி தூரம் வந்துட்டோம் பாருங்களேன், என்ன அழகா. ஸ்தோத்திரம். நேரம் ஓடுது. உங்கள் ஊரில் தான் என்னமோ தெரில, அதுக்கும் நமக்கும் பெரும் பகை, பெரும் போட்டி, நீயா நானான்னு போயிட்டுருக்கு. தொடங்கின மாதிரி இருக்குது. குறிப்பே நம்ம முடிக்க, சாரி 2வது குறிப்பு இப்போ தான் வந்திருக்கோம், அது ஓடுது. ஆண்டவரே நீ கேட்டப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவ்வளவு தூரமான எதிரான சூழ்நிலைகள் மத்தியில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, ஆமே, அதெல்லாம் பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்கிற, நீ பயப்படாமல் பேசு, பயப்படாமல் பேசு, மௌனமாக மட்டும் இருந்துடாத. ஏன்னா ஆண்டவர் சொல்கிற 10வது வசனத்தில், நான் உன் கூட இருக்கேன், ஒருத்தனும் உன் மேலே கை போட மாட்டான், நான் நிறைய பேரை ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, நான் வச்சிருக்கேன், உனக்கு வேணும்னா நீ பேசு, நான் வச்சிருக்கேன், உனக்கு வேணும்னா நீ பேசு. ஒரு நாள் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எங்கள் ஊரில் இருந்து ஆட்டோ பிடிச்சி வெளியூருக்கு போகிறாங்களா ஆண்டவரே, எங்கள் ஊர்லேருந்து வேன் பிடிச்சி வெளியூருக்கு போகிறாங்களா ஆண்டவரே, அப்போ நீங்கள் என்னைய நம்பலையா அப்பா அப்படின்னு ஒரே ஒப்பாரி. அப்போ நான் ஊழியக்காரன் இல்லையா, எனக்கு பாட்டு வராதா, எனக்கு பிரசங்கம் வராதா, நான் ஜோமன்னா நோய் சுகமாகாதா, நான் ஜோமன்னா பேய் போவாதா, பிற எதுக்கு என்னை ஊழியத்தை கொண்டு வந்தீர்? இதெல்லாம் இருக்கிற ஒரு பீஸை கொண்டு வந்து வச்சிருக்கலாம்ல, நம்மளை கொண்டு எங்கேயாவது ஒரு ஓரத்தில். அப்போ ஏன் எங்கள் ஊர்லேருந்து போகிறாங்க? அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ அவங்கள பார்த்து பேசுனியான்னார். நம்ம தான் செய்கிறது இல்லையா? அப்போ ஆண்டவர் சொன்னார், பேசுனா நான் தர்றேன். எங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கவே அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சி சுவிசேஷம் சொல்லி சர்ச்சைக்கு வான்னு கூப்பிடுறான், போகுது. நீ தான் போகலையப்பா, நீ தான் சந்திக்கலையப்பா, உள்ளே கிடந்த தோத்திரம் பண்ணிட்டு இருக்க, போய் 4 பேரை சந்தி, ஆண்டோடைய அன்பை சொல்லு. ஒரு சபை இருக்குன்னு அவங்களுக்கு என்ன செய்யட்டும், தெரியட்டும், நீ சந்திக்க பழகு. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் சொல்றாரு, நீ நாளைக்கு தான் பேச போற, ஆனால் ஜனத்தை இன்னைக்கே நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப சூப்பரான ஆண்டவர். பாஸ்டர், நம்ம எந்த ஊரில் வந்திருக்கோமோ அந்த ஊரில் தெய்வத்திற்கென்று ஒரு ஜனக்கூட்டம் உண்டு, ஒரு ஜனக்கூட்டம் உண்டு. ஜனத்தை ஆயத்தப்படுத்திட்டு தான் நம்மளை ஃபீல்டுக்கே கொண்டு வராரு. என்னை இதை விட இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுத்தின ஒரு வசனம், யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை பாருங்களேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம், பிரைஸ் தி லார்ட், அதனுடைய ஆமென்
3வது அதிகாரம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம், அதனுடைய 8வது வசனத்தை நம்ம கவனிக்கிறோம். யாத்ராகமம் 3:8. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி அந்த வேர்டை பாருங்க, இறங்கினேன், இறங்கினேன், நான் வந்துட்டேன்றார். இனி ரொம்ப உற்சாகப்படுத்துகிற வார்த்தை. இப்பவும் காரை விட்டு இறங்கும் போது, ஆண்டவரே நீர் இறங்குனா நான் இறங்குறேன், நீர் இறங்கலன்னா கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கேன். இங்க மட்டும் இல்லை, எங்கேயும் அப்படிதான். அவர் இறங்கிட்டாருன்னா நம்ம தாராளமா இறங்கலாம் பாஸ்டர். அவர் இறங்காத எந்த இடத்துக்கும் நம்மளை இறங்க சொல்ல மாட்டார். நம்மளை இறங்க சொல்றார்னா அவர் நமக்கு முன்னமே இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. என்ன அனுகூலம் ஊழியம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் புதுசா போறோம். கர்த்தர் சொல்லுவார்னா, ஏற்கனவே போய் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், நீ தாராளமா வா. அந்த தெருவுக்கு போகணும்னு கர்த்தர் பாரப்படுத்துறாரா? அவர் போனது, அதனால நம்மளை வர சொல்றார். அந்த வீட்டை சந்திக்க சொல்றாரு, அவர் ஏற்கனவே அங்க சந்திச்சு வச்சிருக்கிறாரு, அதனாலதான் நம்மளை வான்னு சொல்றாரு. நம்ம இங்க இருந்து பயங்கர ஜெபம், நீரையானால், பேசுவது நீரையானால், போவதற்கு என்ன அடையாளம் தேவை? நாம் போய் ஆயத்தப்படுத்தி வான்னு சொல்லியிருக்கேன். 3 நாள்னு உட்கார்ந்துட்டு இருக்க வீட்டுக்குள்ள, தோத்துரும். இன்னும் 7 நாள் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். தெய்வம் நம்மோடு பேசுகிறார் என்றால் அவர் ஏற்கனவே நமக்கு முன்பாக அங்கே இறங்கி இருக்கிறார். ரொம்ப அழகான வசனமாக்கும் நம்ம வாஸ்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் சங்கீதம் 77 அந்த 19வது வசனம், உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. அந்த வார்த்தையாக்கும் எனக்கு ரொம்ப முக்கியமாக படுது, இருந்தது. இன்னைக்கும் ஆவியானவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், வழிகள் பாதைகள் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஊழியம் செய்கிற பகுதியில் ஊழியத்துக்கான வழிகள் இருக்கிறது, வளர்ச்சிக்கான பாதைகள் இருக்கிறது. இனிமே தோன்ற போகிறது இல்லை, ஏற்கனவே ஆயிற்று. இப்போ எனக்கு கேள்வி, வழி எப்படி உண்டாயிற்று, அங்கே எப்படி பாதை உண்டாயிற்றுன்னா, அடுத்த வாக்கியம் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது, உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. உமது காலடிகள். அப்ப என்ன ஆண்டவர் செய்திருக்க வேண்டும்? இப்படி நான் யோசித்து பார்த்தேன். செங்கடல் தெய்வம் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிற பாதையில தடையாய் நிற்கும் என்பது தேவனுக்கு தெரியும். இந்த செங்கடலை கடப்பதற்கு இஸ்ரவேலர்களுக்கு உபகரணங்கள் இல்லை என்பது தேவனுக்கு தெரியும். போட் இல்லை, கப்பல் இல்லை, அவ்வளவு பேரும் நீந்தி என்ன செய்ய முடியாது, கடக்க முடியாது. அதனால் அவர் என்ன பண்றாரு, இஸ்ரவேலர்கள் செங்கடலை சந்திக்கும் முன்னமே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. இப்ப நம்ம இருக்கிற இந்த பெரிய பூமி ஆண்டவருக்கு கால் வைக்கிற மனையம், ஃபுட் ஸ்டூல், கால் வைக்கிற மனையம். இப்ப என்ன பண்ணிருப்பாரு, திடீர்னு ஒரு நாள் அந்த செங்கடலின் நடுவே தேவனுடைய காலின் முழு காலையும் வைக்கிறதுக்கு அங்கே இடம் இருந்திருக்காது இல்லை. ஒரு சுண்டு காலில் இருக்க அந்த குட்டி விரல்ல ஒரு ஓரத்தை வச்சிருப்பாரோ செங்கடலை. அப்படி நடுவில் வந்தா கடல்ல இந்த பக்கம் அந்த பக்கம் பிரிந்து இருக்கிறது, நடுவில் கர்த்தருடைய கால் இருக்குது. கடலுக்கு புரியல, அந்த பாதங்கள் கடலின் ஆழம் வரைக்கும் போயிருக்கிறது. கீழே வரைக்கும் போனா இப்போ தண்ணீர் ஆண்டவர்கிட்ட கேட்குது, ஆண்டவரே எதுக்காக இந்த விஷப்பறிச்ச, இதுவரைக்கும் நீர் இப்படி ஒரு நாளும் செஞ்சதில்லையே, உம்முடைய காலை கொண்டு கடலுக்கு நடுவில் வச்சிருக்கிறீரு, நான் இந்த பக்கம் அந்த பக்கமும் தண்ணி நிற்கிறோமே, என்ன ஆண்டவரை விஷயம்னு கேட்ட ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, இன்னும் கொஞ்ச நாளில் என் ஜனம் எகிப்திலிருந்து விடுதலையாகி இந்த பாதை வெளியே வரும். இந்த செங்கடல் ஓரத்தில் வந்து நிற்கும் போது இந்த பைத்தியக்காரன் பார்வோன்னு நினைப்பான், இவன் கடக்க போறதில்லை, வசமாக மாட்டினாம்னு. ஆனால் பாரு, என் ஊழியக்காரனாகிய மோசே கையில் கோல் கொடுத்துருப்பேன். அந்த ஊழியக்காரன் கோலை உயர்த்தி பிடிக்கும் போது கீழ்காற்று வீசும், காற்று வீசும்போது நீ அழகாக பிளந்து நான் மிதித்த இந்த இடத்தில் என் ஜனத்திற்கு வழியை நீ கொடுக்க வேண்டும்னு சொல்லி
கடலுக்குள்ள வழியை வச்சு ரைட்டு. இப்போ காலை தூக்கிட்டாரு. காலை தூக்குனா மறுபடியும் கடல் என்ன செஞ்சிட்டது? ஒன்றா சேர்ந்துட்டுது. அது யூஸ்வலாக மறுபடியும் அலையடிக்குது. அது நார்மலாக இருக்குது. இப்போ விடுதலையாக்கப்பட்ட ஜனம் கரைக்கு வந்தா நம்ம ஆளு புலம்ப ஆரம்பிக்கிறோம். ஐயோயோ, இவ்வளோ பெரிய கடலை என்ன நீ என்ன கடக்கிறது? இதுக்கு வாய்ப்பே இல்லை. யோ மோசே, நீலாம் பாஸ்டர் ஐயா, என்னை சாவடிக்கிறதுக்குன்னே கொண்டு வந்து வச்சிருக்கிறீ ஐயா. தோத்திரம், ஒரே ஒப்பாரி, ஒரே ஆளுக. தோத்திரம். உண்மையிலே நான் கடலாக இருந்தால் என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமா? ஒவ்வொரு இஸ்ரவேலையும் வரிசையாக விட்டு பலார்னு செவுட்டில் அடிச்சு, அறிவு கட்ட ஆவிக்குரியவர்களா, வேற எதுவும் வார்த்தையை விட்டுறப்படாதில்ல, அறிவு கட்ட ஆவிக்குரியவர்களா, ஏன் நீ என்ன சந்திக்கும் முன்னமே தேவன் என்னை சந்தித்தார். நீங்க ஒரு வழி உண்டோ இல்லை என்று அறியும் முன்னமே ஒருவர் வழி ஆயத்தம் பண்ணினார். அல்லேலூயா. பாஸ்டர், இன்னைக்கு நம்ம ஊழியத்தில் சந்திக்கிற பிரச்சனையை ஏற்கனவே கர்த்தர் சந்திச்சு. இந்த லைவ் மேட்ச் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? மேட்ச் நம்ம ரொம்ப ஆவிக்குரியவர்கள் மேட்ச் எல்லாம் பார்க்க மாட்டோம். ஐபிஎல் பார்த்தா பாவின்னு வேற ஒருத்தன் பிரசங்கம் பண்ணி விட்டான். ஆனால் தொலைச்சி எடுத்து விட்டாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். என்ன, ஆமாம், என்ன சொன்னாலும் துவைப்பாங்க. இந்த மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா, லைவ் மேட்ச் பார்க்கும்போது நம்ம எப்படி பார்ப்போம்? லைவா சேர் நுனியில் உட்காந்து, ஒரு பந்தில் அடிக்கணும்ப்பா, அடிப்பானா? இவன் நிற்க நிலையே சரியில்லைடே, ரொம்ப கேஷுவலாக இருக்கானப்பா, இவன் முன்ன பின்னையா நடந்துட்டு இருக்கான், ஏன் நில்லுப்பா, லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். இங்கே உட்காந்து என்னமோ நம்ம களத்தில் நிற்கிற மாதிரியும், நம்ம தான் அடுத்த பந்தை சந்திக்க போகிற மாதிரி, அவன் பவுன்சர் தான் போடுவான், இவன் நிற்கிற நிலையே சரியில்லையே அப்படின்னு நமக்குள்ள 1000 எண்ணங்கள் ஓடும். ஒரு 10,000 இருதயம் துடிக்கும். லைவ் மேட்ச்சு. இதே மேட்ச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் போடுவான். ஹைலைட்ஸ் போடும்போது நம்ம நுனி சேர்லாம் உட்காந்துருக்க மாட்டோம். ஹாயா சேரில் சாஞ்சி உட்காந்து அப்படியே டீ குடிச்சிக்கிட்டு, எல்லாம் அடுத்த வந்து 6 பேர் அடிவான்ல இறங்கி வந்து ஒரு தூக்குவான் பாரு, லாங்கானில் போய் விழும்டா. ஆமாம், செகண்ட் ஸ்டாரில் போய் விழும். ஏன்னா அது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மேட்ச்சு. உண்மையில் சொல்கிறேன் பாஸ்டர், நம்ம பூமியில் சந்திக்க மேட்ச் எல்லாம் ஹைலைட்ஸு. நம்ம ஊழியத்தில் சந்திக்கிறது எல்லாமே ஹைலைட்ஸு. இது எல்லாமே ஏற்கனவே ஆண்டவரை சந்திச்சு அடி வாங்கி அங்க ஸ்கோர் எல்லாம் ஜெயிச்சு முடிச்சுட்டு அவர் சொல்றாரு, டே அடிச்சது நான் அங்க, ஆனா பூமியில மட்டும் மாற்று வீரர் என் பிள்ளை, என் பாஸ்டர். நம்ம பேலன் தாருமே, லாஸ்ட் பந்தில் அங்க நின்று அடிக்க வேண்டிய பார்ட்டி இங்க ரூமுக்குள்ள உட்காந்து என்ன கட்டுட்டு இருக்குது. அவர் சொல்றாரு, நான் உனக்கு தந்திருக்கிற பலத்தோடு போ. இது ஹைலைட்ஸ் மேட்ச்ப்பா. லைவ் ஏற்கனவே முடிஞ்சிட்டு. அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் பரிசுத்தவான்களுக்கு சொல்லும் போது தேசத்தை ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனா கிராமட்டிக்கல் அது தப்பு. இலக்கணத்தின்படி ஒப்பு கொடுத்தேன்னு என்ன செய்யக்கூடாது? ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லணும். அவர் ஒப்பு கொடுக்க போறது நாளைக்கு, ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு? நீ போ, நான் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னா லைவ்ல முடிஞ்சிட்டு தம்பி, ஹைலைட்ஸ்ல தான் உங்க ஊழியம் எவ்வளவு ஈஸி பத்திகளா. நம்ம தான் இது ரொம்ப பெரிய கஷ்டம்னு நினைச்சு, அப்போ நம்ம ஜெப அறைக்குள்ள போகும்போது சொல்லணும், அப்பா இந்த ஜனத்தோட என்ன பிரசங்கம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஷேர் பண்ணி விடுங்க ஆண்டவரே. நம்ம கடந்து ஆதியாகமம் வெளிப்படுத்துற அப்படி போக தேவையில்லை. யார் யார் வருவாங்கன்னு தெரியும், யார் யாரை வெளுக்கிறீர்னு தெரியும், யார் யாரை சுத்திகரிக்கிறீர்னு தெரியும், யார் யார் இன்னைக்கு சுகமாக்கப்படுகிறார்கள் தெரியும். அந்த அந்த ரெல்முக்குள்ள போயிட்டோம்னா அப்படியே ஷேர் பண்ணிடுறாரு ஊழியம். இந்த ஊழியர் கூட்டம் கூட ஏற்கனவே பரலோகத்தில் நடந்து முடிஞ்சிட்டு. இப்போ நான் ஹைலைட்ஸில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க ஹைலைட்ஸில் கேட்டுட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. இல்லை, பைபிளில் எனக்கு 2 வசனம் ரொம்ப பிடிக்கும். 127ஆம் சங்கீதத்தில் முதல் 2 வசனங்கள், 127ஆம் சங்கீதத்தில் முதல் 2 வசனங்கள் நம்ம பல தடவை படிச்சிருக்கலாம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா. இங்க பாருங்க, ஒன்று கட்டுவது, இன்னொன்று காப்பது. ஊழியத்தில் இந்த 2 ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்களா?
கட்டுறதும் கஷ்டம், காக்குறதும் கஷ்டம். ஆனால் அடுத்த வாக்கியம் பாருங்களேன், நீங்கள் அதிகாலையிலே எழுந்து நான் இப்படி எடுத்துக்கிறேன், பாஸ்டர்மார் பார்த்தீங்களா, நேரப்பட ஜெபத்தில் தரித்திருந்து. சோத்தை பார்க்கும்போதே 2 விசுவாசி சேட்டை பண்ணது ஞாபகத்துக்கு வருது. நம்ம சாப்பிடும் போதே நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம சாப்பிட்றோம்னு. அவன் சொல்கிறான், ஹோட்டலில் பார்த்துட்டு பாஸ்டர் சாப்பிட்ற புரோட்டா நம்ம போட்டால் காணிக்கையில் வந்ததுன்றான். என்னமோ நம்ம சாப்பாட்டுக்கா வழி இல்லாமல் அவன் போட்ட 20 ரூபாயை வச்சு தான் இன்றைக்கி சாப்பிட்ற மாதிரி. சில நேரம் நம்ம சாப்பாடே என்னதான் வருத்தத்தின் அப்பம். அப்புறம் பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார்ல. இந்த வசனம் நம்ம நிறைய தடவை வாசித்திருக்கோம். நமக்கு தமிழில் மட்டும்தான் இப்படி இருக்குது, தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார்னு. ஆனால் மற்ற மொழிகளில் எப்படி இருக்குன்னா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையில் இவைகளை எல்லாம் அளிக்கிறார்னு இருக்கு. ஆக்சுவலாக அதான் மொழிபெயர்ப்பில் சரியான வார்த்தை. நம்மளை தூங்க போட்டுட்டு நமக்கு வேண்டியதெல்லாம் அவர் ஆயத்தம் பண்ணுறாராம். அல்லேலூயா. நம்மளை தூங்க போட்டுட்டு. அதனால ஊழியர் கூட்டத்தில் தூங்கிடாதீங்க. என்னைய தூங்க போட்டு எனக்கு வேண்டியதெல்லாம் பாஸ்டர், நம்ம நல்லா தூங்கணும். இரவு ஜெபம் தவிர, சபையில் நடக்கிற ஊழிய நேரங்கள் தவிர நம்ம நல்லா தூங்கணும். செல்ஃபோனை ரொம்ப யூஸ் பண்ணுறது யார் தெரியுமா? பாஸ்டர்மார் தான். ஏன்னா காண கிடைக்காத புதையல் மாதிரி நமக்கு தெரியும். ராத்திரி 12 மணி வரைக்கும் முழிச்சிருந்து நோண்டிக்கிட்டே இருக்கு. மனைவி, என்னங்க நான் தூக்கம் வரலாமா, ஊழிய பாரம் ஊழிய பாரம் செல்ஃபோனை தடவிக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் பாஸ்டரமாக படுத்து கிடக்கு, கம்பெடுத்து வெளுத்துடணும். ஆமாம், நல்ல வேலை, தோத்துறோம். அல்ல, ஆமாம். எங்கள் வீட்டிலலாம் ஒரு டேபிள், 9 மணிக்கு எல்லாருடைய ஃபோனும் எங்கே வந்துடணும், டேபிளுக்கு வந்துடணும். யாருக்கு இப்போ நைட்டெலாம் முழிப்பு வர்றது இல்லையா? அவ்வளோ பேர் தூங்குறாங்களே. ஃபோனு தலைக்கு மாட்டில் இருக்க போய் தானே நைட்டு தூக்கம் வர மாட்டேங்க. 1 மணிக்கு எழுமுன்னா அப்டேட்டு பார்க்க சொல்லுது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ். காலையில் 12 மணிக்கு கர்த்தர் நிறுத்துவார். ஆஃப் பண்ணிட்டு தூங்கு சார், காலையில் பார்த்துக்கலாம், கர்த்தர் பேசுவார். அவர் பக்கத்துலாம் இருக்கார். இப்போ தூங்க சொல்கிற நேரம் தூங்கணும். நைட்டெல்லாம் தூங்காமல் இருந்துட்டு அப்புறம் பகலில் வந்து ஊழியர் கூட்டத்தில் தூங்குறது. கேட்ட ஆத்துமாக்களுக்காக சோம் பண்ணேன். அண்ட புழுகுன்னு வர ஆண்டவன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். நம்ம சபையை கூட பாருங்களேன், ஜனங்களை தூங்க விடாதபடி எத்தனை வேலைகளை சத்துரு பண்ணுறான். நம்முடைய பல வியாதிகளுக்கு காரணம் தூக்கமின்மை. போதுமான நேரம் நம்ம தூங்குறது இல்லை. வீட்டில் கிடைக்கிற நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கிற நேரம் நம்ம போதுமான அளவு ரெஸ்ட் எடுத்தா நம்ம உடல் நல்ல ஆரோக்கியத்தோடு ஊழியத்தில் நிற்கும். அல்லேலூயா. சில ஊழியங்களுக்கெல்லாம் போகும்போது உடம்பு வருத்தி வருத்தி, ஸ்தோத்திரம். ஆமாம், சில இடங்கள் ஊழியத்து போவோம். இந்த புதுப்பட்டினம்னு ஒரு இடம் இருக்குது, சீர்காழி பக்கம். அங்கெல்லாம் ஊழியத்து போகணுன்ட்டு தலை வலிச்சு. நான் பல முறை அங்கே போயிருக்கேன். போகும்போது சில நேரம் அப்படியே ஏறக்குறைய காய்ச்சல் வந்த மாதிரி இருக்கும், உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி இருக்கும். இந்த பகுதியில் நம்மளை செய்தி கொடுக்க சொல்லாமல் தூங்க விட்டாங்கன்னா நல்லா இருக்கும்டான்னு தோணும். ஆனால் அவங்ககிட்ட சொல்கிறேன், ஒரு 1/2 hour டைம் தாங்க, 20 நிமிஷம் நல்லா தூங்கிட்டு 10 நிமிஷத்துக்குள்ள ரெடியாகி கீழே வந்தால் நல்ல பிரசன்னத்தோடு ஊழியம் செய்ய முடியும். ஒரு சின்ன ரெஸ்ட்டு, ஒரு சின்ன ரெஸ்ட். ஊழியத்தில் என்றைக்குமே களைப்புகளோடு களத்தில் நிற்க நினைக்கக்கூடாது. நம்ம சிலரை காயப்படுத்திடுவோம். நம்ம களைச்சி போய் மைக்க பிடிச்சோம்னா அங்கே ஒருத்தர் கொட்டாய் விட்டவொடனே என் நீரியான மாதிரி வந்து வாயை பிளக்கிய அப்படின்றோம். பார்த்தீங்களா? பாவம், அந்த ஆத்துமா என்ன வேதனையோடு அன்னைக்கு வந்துச்சோ தெரியல. என்ன ஆனால் தேவ வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளை கர்த்தர் நல்லா தூங்க வைக்க விரும்புகிறார். பாஸ்டர், கர்த்தர் நமக்கு நல்ல ரெஸ்ட் எடுக்க சொன்னால் நல்ல ரெஸ்ட் எடுத்துடணும். ஆனால் ஒன்று, நான் தூங்கும்போதே அடுத்த நாள் எனக்கானவைகளை எல்லாம் கர்த்தர் ஊழியத்தில் ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். நம்ம மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல, அழகான ஒரு வசனம். நாளைய தினம் 34வது வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள்,
இந்த ஒரு வாக்கியத்தை பாருங்க. நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக, அவ்வளவுதான் இல்ல, அவ்வளவுதான். நாளைய தினம் தன்னுடையதுக்காக கவலைப்படும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு நைட்டு நாளைக்குரியதுக்காக உட்கார்ந்து. உண்மையிலே ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? இங்க பாரு, என் ஊழியக்காரன் தூங்க போயிட்டான், என் ஊழியக்காரி தூங்க போயிட்டா. ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு திங்கட்கிழமை இல்லை, சாரி மன்னிங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு புதன்கிழமைக்கான ஷெட்யூலை கையில் கொடுத்து வச்சிருக்கார். 5 மணிக்கு என் ஊழியக்காரர் எழும்பி இப்படி ஜெபத்துக்கு வருவார். ஜெபத்தில் இந்தந்த காரியெல்லாம் நடக்கணும். நாளைய தினத்துக்கு கொடுத்து வச்சிருக்கார். இப்போ உண்மையிலேயே நாளைய தினம் நம்மளை நினச்சி பயந்துட்டு இருக்கு. இவர் 5 மணிக்கு ஆண்டவர் ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்காரு, பார்ட்டி 3 மணி வரைக்கும் செல்லு நோண்டிட்டு இருக்க. இந்த சோம்பேறி ஊழியக்காரன் 5 மணிக்கு எந்திரிவானா? அல்லது 5 மணிக்கு மனைவி கிட்ட இரவெல்லாம் கர்த்தரை தூங்க விடவில்லை, நான் இப்போது தூங்க செல்கிறேன் போனார்னா என்ன ஆகும்? தேவன் போட்ட ஷெட்யூல் என்ன செஞ்சிருமே? மாறிடுமே. 7 மணிக்கு ஒரு வியாதியஸ்தருக்கு ஜெபிக்க என் புள்ள போவோம், கையை வைக்கவும் சுகமாக்கும். ஆண்டு எல்லாம் அன்றன்றைய தினத்திற்குரியதை அந்த நாளுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. பாஸ்டர், உண்மையிலே இந்த செவ்வாய்க்கிழமை உங்களை கொண்டு வந்து இங்க நிறுத்துறதுக்கு என்ன பாடுபட்டிருக்கும் தெரியுமா? ஆமா, அவர் ஆயத்தம் பண்ணிட்டாரு. நம்மளை கொண்டு இங்க விடுறதுக்கு இந்த 4 பட்ட பாடு இருக்கு. அத்தாடி, நான் வரேன் வரலங்க, நாளைக்கு சொல்றேன், அது சொல்றேன் இல்லை, போய் சேர்ந்துரு, லிஸ்ட்ல நீ இருக்குப்பா. உண்மையிலே ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின சனிக்கிழமை நம்ம நல்ல நம்பிக்கையோட ஜெபம் பண்ணலாம். பாஸ்டர், நாளைய தினத்திற்கானதை என் தெய்வம் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். என் சபையில் ஒரு ஆத்துமா கூட விடுபடக்கூடாது, ஒரு குடும்பம் கூட லேட்டாக வரக்கூடாது. நாளைய தினத்தில் நீர் நியமித்த புதிய ஆத்துமாக்கள் நீங்கள் நம்ம நம்பிக்கையோட ஜெபம் பண்ணிட்டு தூங்க போகலாம். பாஸ்டர், ஆமைன்னு சொன்னவங்களுக்கு மட்டும் செய்யுங்க ஆண்டவரே. அமைதியாக இருக்கிறவங்க ஆழத்தில் ஆமைன்னு சொல்கிறாங்க போல, நீ அதையும் நீர் அறிவீர் ஆண்டவர். என்ன அனுகூலம் பார்த்தீங்களா? எனக்கு முன் செல்கிற தேவன் என்னுடைய மிகப்பெரிய அனுகூலம். நான் சந்திக்க போகும் செங்கடலை எனக்கு முன்னாகவே சந்தித்திருக்கிறவர். நான் சந்திக்க போகிற பிரச்சனை ஏற்கனவே என் ஆண்டவரை சந்திச்சிருக்குது. பாஸ்டர், தைரியமாக நம்முடைய பிரச்சனைகளை சந்திக்கலாம். அவைகளை ஏற்கனவே தேவன் சந்தித்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இனிமே என் பிள்ளை வருன்றார். அப்போ இந்த செங்கடல் கேட்டிருக்கோம், வந்திருக்கிறவங்க இஸ்ரவேலர்கள் தான் என்பதற்கு என்ன அடையாளம்? ஆண்டவர் சொல்றார், மோசேன்னு ஒரு பாஸ்டர் நிற்பார்ப்பா, கையில் கோலை பிடிச்சி உயர்த்திட்டு நிற்பார். பார்த்தீங்களா? சண்டே ரொம்ப சிம்பிள். அப்படி வந்து அழைப்ப, அபிஷேகத்தை, கிருபையை உயர்த்தி பிடிச்சா போதும் பாஸ்டர், மற்றதெல்லாம் தானா நடக்கும். அல்லேலூயா. நம்ம கடந்து குட்டிகரணம் அடிக்க வேண்டியதில்லை. ஆமே, எனக்கு முன் செல்லுகிற ஒரு நல்ல ஆண்டவர், என் ஊழியத்தின் மகிமையான அனுகூலம். அவர் இறங்கின பிற்பாடே என்னை களத்தில் இறக்குகிறார். நல்ல கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி சொல்வோமா, நீங்க இறங்கின பிறகுதானப்பா என்னைய சிவகாசிக்கு கொண்டு வந்தீங்க. நீங்க என்னை இறக்குனதுக்கு அப்புறம் தானப்பா சாட்சியாபுரத்துக்கு கொண்டு வந்தீங்க. நீங்க என்னை இறக்குன பிறகு ஆண்டவர் இந்த எல்கைக்குள்ள கொண்டு வந்தீங்க. கொஞ்சம் சொல்லிடுவோமே, நீங்க இறங்குனதுக்கு அப்புறம் தானே நான் வந்தேன். நீங்க வந்த அந்த என்டையர் ஆமென், அந்த சூழ்நிலை மாறணுமே, அந்த சூழ்நிலை மாறணுமே, அந்த சூழ்நிலை மாறணுமே. ஆவியானவர் எனக்கு இப்படி சொல்லுகிறார், பாஸ்டர், இயேசு இல்லாமல் போன பேதுரு ராம் முழுவதும் பிரயாசம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆனா ஆவியானவர் இப்ப சொல்லுகிறார், பேதுரு, நீ போயிட்டு வந்த கடலுடைய என்வைரன்மெண்ட் இப்ப மாறி இருக்கிறது. அந்த கடலுடைய சூழ்நிலை மாறி இருக்கிறது. அந்த கடல் இப்ப வெறுமையா இல்ல, உன் வலை நிறையவும் உன் வலை கிழியவும் தக்கதான மீன்கள் அதற்குள் வந்திருக்கிறது. இன்னைக்கு பகந்த ஊழியர் கூடிகள் ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் பிரயாசத்துக்கு இதுவரைக்கும் பலன் இல்லாம இருக்கலாம், முன் செல்லுகிற கர்த்தர் இருக்கிற வரைக்கும்
கொஞ்சம் ஆவியில நிரம்பி, கொஞ்சம் ஆவியில நிரம்பி. என் ஊழியத்தின் என்வைரன்மென்ட் மாறுகிறது, என் ஊழியத்தின் சூழ்நிலை மாறுகிறது, எங்கள் தரிசனத்தின் சூழ்நிலை மாறுகிறது. பிரயாசத்தினால் வந்த தோல்விகள் மாறுகிறது, பிரயாசப்பட்டும் வந்த தோல்விகள் மாறுகிறது. Rina mahantala durabala kataraba linana maudere boli yaturabo shege borabala di andaraba leketire boli andarabo rege boli andharala dura kaladi andaraba linekre toro elma shekenere. கொஞ்சம் ஆவியில இன்னும் அடுத்த நிலைக்குள்ள நம்ம போகணும்னு ஆவியானவர் விரும்புகிறதுனா ஆவியில உணர்கிறேன். Hallelujah. Thank you Lord. Hallelujah. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும்? பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றால் குறைவின்றி நடத்துவதும் நிச்சயம். கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா. ஓ சர்வ ஞானியே, இந்த வார்த்தையை சொல்லுவோம். கிரகிக்க முடியா ரேமா ஷெகேமா லத்தரபோ glory. கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா. ஹalleluya. சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஹalleluya, ஹalleluya. ஓ நஹதோரி போலஹே நமாதியாந்தல தரபா ரேல் பஹதா நலகதரபானி அந்தரலோ. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இறங்குனதுக்கு அப்புறம் எகிப்து உன் ஊழியத்துக்கு எதுவா மாறும்? உன் ஊழியத்துக்கு எதுவா மாறும்? பார்வோன் தன்னுடைய பழைய பலத்தோடு நிற்க போகிறது இல்ல. எகிப்தின் ஆவிகள், எகிப்தின் தெய்வங்கள் முன்பு போல பலமாய் செயல்பட முடியாது. நான் இறங்கின பிறகு மோசே உன் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. மோசே உன் கையால் செய்யப்படுகிற அற்புதங்கள் இந்த தேசத்தை அசைக்கும், இந்த தேசத்தை விடுவிக்கும். நீ கண்ட எகிப்து வேறே, நீ கண்ட எகிப்து வேறே, நீ கண்ட எகிப்து வேறே. நீ இளவயதில் கண்ட எகிப்து வேறே, நீ ஓடி போகும்போது பார்த்த எகிப்து வேறே. But now I have come down. Raka
ஆவியானவர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீ உன் பார்வையின்படி எகிப்தை அளக்காதே, உன் கண்ணுக்கு இதுவரை தெரியாது. நான் இறங்கினேன், நான் இறங்கினேன், நான் இறங்கினேன், நான் இறங்கினேன், நான் இறங்கினேன். ஆவியானவர் இந்த வார்த்தை எனக்கு சொல்லுகிறார். சிவகாசி வட்டாரத்தில் ஆவிகள் மேல நீதி செய்கிற கர்த்தருடைய வல்லமை, ஆவிகள் மேல நீதி செய்கிற கர்த்தருடைய வல்லமை. glory 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 makatoro likareni makatia taladaraba lima korobonia talaraba limantaraba. எகிப்தின் தேவர்கள் மேல நீதி செலுத்தின கர்த்தருடைய வல்லமை இனி நம்ம மூலமா நமது மூலமாக அவர் இறங்கினதினாலே இனி மாந்திரிக வல்லமைகள் செயல்பட முடியாது. அவர் இறங்கினதினாலே மந்திரவாதிகளும் சொல்வார்கள் இது தேவனுடைய விரல் என்று. அவர் இறங்கினதினாலே glory, அவர் இறங்கினதினாலே வஞ்சித்த பார்வோனே இனி அனுமதி கொடுப்பான். அவர் இறங்கினதினாலே தெய்வ ஆவியானவர் இந்த வார்த்தையை தாண்டி போக என்னை விடல, இந்த வார்த்தையை தாண்டி போக என்னை விடல. கர்த்தர் சொல்றார், உன் பெரிய தேவைகள் எல்லாம் என் காலுக்கு கீழே தெரியுமா? நான் ஏற்கனவே அதை சந்தித்திருக்கிறேன். அத்தனை தேவையை சந்திக்கப்பட்ட தேவை. ஆமென். தோற்கடிக்கப்பட்ட போராட்டங்கள் ஆவியானவர் திரும்ப எனக்கு உணர்த்துகிறார். நீ லைவ்ல இல்ல அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நீங்க லைவ்ல இல்ல, இது ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி. ஏற்கனவே ராஜ்யத்தில் நடந்து முடிந்த காரியத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன். வெற்றி முன்குறிக்கப்பட்டது, வெற்றி பிரகடனப்படுத்தப்பட்டது. சத்துரு தோற்று போனவன். glory kadaralakana mahantaladuraba bakenotiam turuhulubukuru lanma shekeni antaraga durabalagaduraba libadagora banoti anturabeleni man mimahanti yakaladeraba latparadana rahaturabalahat yantune mehenturabo. ஆவியானவர் இந்த வார்த்தை எனக்கு திரும்ப சொல்லுகிறார். நான் சூழ்நிலையை மாற்றுகிறேன். ஆவியானவர் இந்த வார்த்தையை திரும்ப என் ஆவியில வைக்கிறார். நான் சூழ்நிலையை மாற்றுகிறேன். பேதுரு, கடலின் சூழ்நிலை மாறுகிறது. மோசே, எகிப்தின் சூழ்நிலை மாறுகிறது. பவுலே, பட்டணத்தின் சூழ்நிலை மாறுகிறது. காபர ஹல்பர கதலஹதரனா லிமந்தரபௌ தேரே கேலேப நந்தரபௌ ஹனியத்தலரபா எதரலே ஹேமனம மமகத்தியத்தலரோ. இந்த ஊழியர் கூட்டம் முடித்து நம்ம போகும்போது மாற்றப்பட்ட சூழ்நிலைக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு போக விரும்புகிறார். மாற்றப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக முன்பு போல அது இருப்பதில்லை. ரபல கனதிய கலதரா ரேத்தனிய கலபனஹத்திய துனரா லைமஷகே ரெபூன ஹத்துரபன கத்தியந்தரபா லைகரதுன மஹத்தரதிய கலதரபா லனனஹதியந்தரபா லைஹோஷகோதியந்தரபா. அப்படியே செய்கிறோம்டி அன்புக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மூன்றாவது காரியத்தை சொல்லி நம்ம உடனே ஜெபிக்க போகிறோம். அடுத்த நிலைக்குள்ளாக நம்மை நடத்துகிற தெய்வம். 66ஆம் சங்கீதத்தினுடைய 12வது வசனத்தின் அடுத்த பகுதியில் இப்படி நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். தெய்வ மனிதர் இப்படி சொல்லுகிறார், செழிப்பான இடங்களில் எங்களை கொண்டு வந்து விட்டு மனிதர்களை அனுமதித்து தீயையும் தண்ணீரையும் கடக்க அனுகூலங்கள் தந்தே. இப்போ அடுத்து கர்த்தர் நம்மளை கொண்டு வருகிறது அடுத்த நிலைக்குள்ளாக, இன்டு தி நெக்ஸ்ட் லெவல். இதுவரை கண்டிராத ஒரு செழிப்பான நிலை. ஆமென். கர்த்தர் மெய்யாகவே நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் ஆச்சரியமானவைகள். அல்லேலூயா.
ஆமென். ஆச்சரியமானவைகள் நிறைய சொல்லலாம். ஒரு 3 மட்டும் சொல்லிட்டு அதை அப்படியே ஜெபமாக்கிடுவோம். என்ன? கிருபையின் அடுத்த நிலை. நீங்கள் யோவான் 1:16 கிருபையின் அடுத்த நிலை. கிருபைக்கு என்னைக்குமே அளவு இல்லை. There is no limitation for the grace of God. ஆமாம், கிருபையின் அடுத்த நிலைகளுக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு போய் கொண்டு இருக்கிறவர். கிருபையின் அடுத்த நிலை. இரண்டாவது, பலத்தின் அடுத்த நிலை. சங்கீதம் 84:7 பலத்தின் மேல் பலமடைந்துன்னு வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ தெய்வம் தருகிற பலத்துக்கும் அளவு இல்லை. ஆமாம், there is no limitation for the strength of God. ஆமாம், ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள்ள கர்த்தர் நம்மளை அனுமதிக்க போறாருன்னா அதுக்கு முன்னாடியே நம்மளை பலப்படுத்திடுவார். பலத்தின் அடுத்த நிலை. 3, மகிமையின் அடுத்த நிலை. 2 கொரிந்தியர் 3:18 மகிமையின் மேல் மகிமை அடைந்து அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ மகிமைக்கும் நோ லிமிட்டேஷன். மகிமையிலும் அடுத்த நிலைக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு போக விரும்புகிறார். ஆமாம், இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். வெளிப்படுத்தல் 22:11 பரிசுத்தத்தின் அடுத்த நிலை. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போ பரிசுத்தத்தின் அடுத்த நிலைக்குள்ள எசேக்கியேல் 47:3 வரை ஆழத்தின் அடுத்த நிலை. ஸ்தோத்திரம். ஆழத்தின் அடுத்த நிலை. எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஏராளமான அடுத்த நிலைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த ஊழியர் கூடுகையில் ஆண்டவர் எனக்கு சொல்லி அனுப்பினது, இந்த இடத்தை விட்டு நம்ம வெளியே போகும்போது அடுத்த நிலைக்கு ஏறினவர்களாக போகணும். அடுத்த நிலைக்கு ஏறினவர்களாக. இன்னைக்கு இப்போ நம்ம நிலை ஏதுங்கிறது விஷயம் இல்லை. எனக்கு தேவை நான் அடுத்த நிலைக்குள்ளே ஏறணும். இந்த ஒரு வாஞ்சையோடு தாகத்தோடு நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். நமக்கு முன்பாக ஒரு 9 நிமிடங்கள் இருக்குது. எழும்பி நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். கொஞ்சம் ஆவியில் நிரம்பி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து இந்த ஒன்று நம்முடைய ஏக்கமாக இருக்கட்டும். என்னை அடுத்த நிலைக்குள்ளே கொண்டு வாங்க ஆண்டவர்.